5ஆம் அதிகாரம் மார்க் 5:30-31. ஓகே, இந்த சம்பவம் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சம்பவம் அப்படிதானே? 12 வருடமாய் பெரும் பாடுள்ள ஸ்திரீ இயேசுவின் வஸ்திரத்தை தொடும்படி போகிறாள். வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் அவள் சுகமானாள். அது நமக்கு தெரியும். இயேசு கிறிஸ்து ஒரு கேள்வி எழுப்புகிறார், என் வஸ்திரங்களை தொட்டது யார்? இந்த ஆண்டவர் கேட்கிற கேள்வி. இன்றைக்கு மங்கள வாக்குன்னா நமக்கு ஒரு பிளஸ்ஸிங் வேர்ட், ஆசீர்வாதமான வார்த்தை வரணும் நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஆண்டவர் இன்னைக்கு நம்மை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார், என்னை தொட்டது யார்? சில சம்பவங்கள் சுவிசேஷத்தின் எல்லா பகுதியிலும் சொல்லப்பட்டிருக்கும், சிலவற்றில் மாத்திரம் சொல்லப்பட்டிருக்கும். இந்த சம்பவம் மத்தேயு, மார்க்கு, லூக்கா 3லுமே சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரத்தில் நீங்கள் இதை பார்க்கலாம். மார்க் 5இல் பார்க்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்தில் இந்த சம்பவம். லூக்கா 8ல் நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, என் வஸ்திரங்களை தொட்டது யாருன்னு கேட்டிருக்க மாட்டாரு, என்னை தொட்டது யார்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது, இப்போ நீங்கள் பைபிளையே பார்த்துட்டு இருக்கக்கூடாது, நான் நிறைய வாசிக்கலாம் சொல்ல மாட்டேன். ஏன்னா எனக்கு ஒரு ஆசை, நீங்கள் எல்லாரும் என்னைத்தான் பார்க்க வேண்டும். பிடித்தாலும் பிடிக்காவிட்டாலும் 1 மணி நேரம் பார்த்தே ஆக வேண்டும். ஓகே, பாருங்க எல்லாரும். கர்த்தர் நல்லவர். நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது, ஒரு 5ஆம் வகுப்பு வரை, எனக்கு 10-11 வயசு இருக்கிற வரைக்கும் ஒரு காம்பவுண்ட் வீட்டில் குடியிருக்கும். எங்கள் காம்பவுண்டில் 4 வீடு. பக்கத்து வீட்டில் ஒரு பாட்டி, 80, 84, 85 வயசு இருக்கும் அந்த பாட்டிக்கு. அவங்க ஒரு ஆசாரம் நிறைந்த குடும்பம்னு சொல்லுவாங்கல்ல, அப்படிப்பட்ட ஒரு குடும்பம். காம்பவுண்ட்ல 4 வீடு இருந்தாலும், பெரியவங்களா இருந்தாலும் சரி, சின்னவங்களா இருந்தாலும் சரி, பாட்டியை யாரும் தொடக்கூடாது. காம்பவுண்டு தான், எல்லாரும் நடப்போம். பாட்டி நடந்து வரும்போது தூரத்துலேயே யாராவது சின்ன பிள்ளைங்க ஓடி விளையாடணும்னா பாட்டி சின்ன பண்ணுவாங்க, தொட்டது அப்படின்னா தொடக்கூடாது. தொட்டா தீட்டு. யாராவது தப்பி தவறி அந்நியர்கள் அந்த காம்பவுண்டுக்குள்ள வர்றவங்க பாட்டியை தொட்டுட்டாங்க, போஸ்ட் கொடுக்க வரணும் தெரியாம கையில பாட்டி பிடிங்க அப்படின்னு கொடுத்தா, அந்த காலத்தில் குழாயை திறந்து விட்டால் தண்ணீர் வராது. எங்க காம்பவுண்ட்ல இருந்தது கிணறு. உடனே பாட்டி நேரம் கிணற்றுக்கு போயிடுவாங்க. உள்ள கடகால தண்ணி இறைச்சி அங்கே நின்று தலைவலியா தண்ணியை ஊற்றி அந்த தீட்டெல்லாம் கழிச்சிட்டு அப்புறம் தான் வீட்டுக்குள்ள வருவாங்க. அவ்வளோ ஒரு பக்தி அந்த பாட்டி, அவங்க தெய்வத்துக்கு. இங்க என்னுடைய தேவன் இயேசு யாருமே தொடக்கூடாது என்று ஓரமாய் ஒதுங்கி போகிற தெய்வம் அல்ல. அவர் ஜனங்களுக்குள் இருக்கிறவர், ஜனங்களுக்குள் போகிறவர், ஜனங்களோடு கலந்துரையாடுகிறவர், ஜனங்களோடு பேசுகிறவர், ஜனங்களை பார்த்து என்ன வேண்டும் என்று கேட்கிறவர். ஒரு குருடன் வருகிறான், அவனை தொட்டு கண்களை தொட்டு கண்களுக்கு பார்வையை கொடுக்கிறார். குஷ்டரோகி வருகிறான், தொட்டு அவனை சுகமாக்குகிறார். பேதுருவின் மாமி சுகவீனமாய் படுத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து உள்ளே போய் பேதுருவின் மாமியை கையை தொட்டு உடனே ஜுரம் அவளை விட்டு நீங்கிச்சு. சோ அவர் தொடர்ந்தவர்கள் இல்லை. யார் வியாதியஸ்தர்களாய் போனாலும் உடனே யோசிப்பது கிடையாது, தொட்டு விடுகிறார். அதே சமயம் ஜனங்களும் என்ன கேட்கிறார்கள்? மார்க் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 56ஆம் வசனம், அதான் கடைசி வசனம். குறிக்கிறவங்க மட்டும் குறிச்சிட்டங்க. நீங்க வீட்டுல போய் நான் ரைட்டா சொன்னேன்னா தப்பா சொன்னேன்னா பார்த்துக்கங்க, இப்ப பாக்காதீங்க. அங்கே ஜனங்கள் கேட்கிறார்கள், என்ன கேட்கிறாங்க? அவருடைய வஸ்திரத்தை ஆகிலும் வியாதியஸ்தர்கள் தொடும்படி உத்தரவு கொடும் என்று வேண்டிக் கொண்டார்கள். அப்படி வேண்டிக் கொண்டு சந்தை வெளிகளிலே வியாதியஸ்தர்களை உட்கார வைத்து
கேட்கிறார். சீஷர்கள் என்றால் யார்? 12 சீஷர்கள். இயேசு எங்கே போனாரோ அங்கே போகிறார்கள். இயேசு எங்கே உறங்கினாரோ அங்கே உறங்குகிறார்கள். இயேசு எங்கே தங்கினாரோ அங்கே தங்குகிறார்கள். இயேசு எங்கே சாப்பிட்டாரோ அங்கே சாப்பிடுகிறார்கள். இயேசு எங்கே அற்புதம் செய்கிறாரோ அங்கே நிற்கிறார்கள். இயேசு எங்கே போதிக்கிறாரோ அங்கே நிற்கிறார்கள். இன்னும் அழகா சொல்லணும்னா 12 பேர் இயேசுவானவருக்கு பாடிக்கார் மாதிரி அவரை சுத்தி சுத்தி தான் நிற்கிறாங்க. அவர்களை பார்த்து இயேசு ஒரு கேள்வி கேட்டார். என்ன கேள்வி தெரியுமா? நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் அப்படின்னு கேட்டாங்க. என்ன கேள்வி? என் வீட்டில் போய் என் கூடவே இருக்கிற என் கணவர், என் கூடவே இருக்கிற என் பிள்ளைகளை பார்த்து நான் யாருன்னு சொல்லு அப்படின்னா எப்படி இருக்கும்? அதான் அங்கே டீசெண்டாக வந்திருக்கு. நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள். 12 பேரையும் பார்த்து நான் யாருன்னு சொல்லுவா. ஒரு ஜவுளி கடைக்கு போகிறோம், ஃபீட்பேக் ஃபார்ம் கொடுக்குறாங்க. கடைசியில் எங்கள் கடையில் உங்களுக்கு பிடிக்கிற இந்த வெரைட்டி எல்லாம் இருந்ததா, எல்லாம் எடுத்து நன்றாக காண்பித்தார்களா, சர்வீஸ் எப்படி இருந்தது அப்படியெல்லாம் கேட்டு ஃபீட்பேக் ஃபார்ம் கேட்குறாங்க. என்ன ஒரு இதுக்கு போனீங்கன்னாலும் உடனே ஒரு ஃபீட்பேக் ஃபார்ம். இயேசு கிறிஸ்து தன்னோட தங்கியிருந்த அத்தனை பேரையும் பார்த்து ஒரு ஃபீட்பேக் ஃபார்ம் கேட்கறது போல நான் யார் கொஞ்சம் யோசிப்பாங்க. 24 மணி நேரம் கூடயே இருக்கிறேன், என்னப்பா கேள்வி கேட்குறீங்க, நான் யார் என்று வித்தியாசமாய் கேள்வி கேட்கிறார், சிந்தனைகளை அறிந்து கொள்வதற்காக. யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவம் இருக்கிறது. பெதஸ்தா குளம் என்று ஒன்றை நாம் பார்க்கிறோம். 38 வருஷமாய் வியாதி உள்ளவன் அங்கே இருக்கிறான். பெதஸ்தா குளத்தில் இருக்கின்ற மண்டபங்களில் யார் உட்கார வைக்கப்படுவார்கள்? வியாதியஸ்தர்களாய் இருக்கிறவர்கள். எதற்காக? பெதஸ்தா குளத்தை கலக்கும்படி ஒரு தூதன் வருவான். அவன் எப்பொழுது வருவான் என்று தெரியாது. அவன் வந்து அந்த குளத்தை கலக்கின உடனே முதலில் யார் உள்ளே விழுகிறார்களோ அவர்கள் சுகத்தை பெற்றுக் கொள்கிறார்கள். அப்ப பெதஸ்தா குளத்தில் வந்து அந்த மண்டபங்களில் அமர்ந்திருக்கிறவர்களும் அமர வைக்கப்பட்டவர்களும் எதற்காக வந்திருக்கிறார்கள்? சுகம் கிடைப்பதற்காக. 38 வருடமாய் வியாதியாக இருக்கிற ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். அவனை பார்த்து இயேசுவானவர் பெதஸ்தா குளத்துல வந்து கேட்டாரா, நீ சொஸ்தமடைய வேண்டும் என்று விரும்புகிறாயா அப்படின்னு கேட்டாரா. நம்மளால என்ன பதில் சொல்லியிருப்போம்? 38 வருஷமா எழுதி உட்கார்ந்துருக்கோம் அப்படித்தானே சொல்லுவோம் இல்ல? இந்த கேள்விக்கு அதான் பதில். அவனை பார்த்து இப்படி ஒரு கேள்வி அவசியமே இல்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து சொஸ்தம் அடைய வேண்டும் என்று விரும்புகிறார். 17 ஒரு உருளைன்னா இயேசு வழியே வருகிறார் என்று கேள்விப்பட்டான். தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் அப்படின்னு சொன்னான். எல்லாரும் அவனை அதட்டுகிறார்கள். முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். இயேசு கிறிஸ்து நின்று அவனை அழைத்து கொண்டு வா அப்படின்னு சொன்னாரு. பார்த்தாலே தெரியும் குருடன்னு. யூத கலாச்சாரத்திலே ஒன்று உண்டு. அவன் குருடன் என்று ஆசாரியனால் அறிவிக்கப்பட்டால், டாக்டர் எல்லாம் சர்டிபிகேட் வாங்க மாட்டாங்க. ஆசாரியன் அவன் குருடன் என்று அறிவித்து விட்டால் அவனுக்கு மேல வந்து ஒரு மேல் வஸ்திரம் கொடுத்துருவாங்க, ஒரு கலர்ல. அந்த வஸ்திரத்தை பார்த்த உடனே தெரியும் இவன் பார்வையற்றவன் என்று மற்றவர்கள் புரிந்து கொள்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு மேல் வஸ்திரத்தோடு அவன் இருக்கிறான். இப்ப இயேசு கிறிஸ்து அழைத்து அனுப்பின உடனே மேல் வஸ்திரத்தை அப்படி தூக்கி எரிஞ்சிட்டு அவன் போனானா. ஹல்லேலூயா. கூப்பிட்ட உடனே அவனுக்கு தெரிஞ்சிருச்சு, இனி நான் கூட இல்லடா, இந்த வஸ்திரம் எனக்கு தேவையில்லை, தூக்கி எறிந்து விட்டு இயேசுவின் இடத்துல போகிறான். பார்த்தால் பார்வையற்றவர்களை எளிதாய் கண்டுகொள்ள முடியுமா இல்லையா? கட்டாயம் கண்டுகொள்ள முடியும். இயேசுவினிடம் நிறுத்தப்படுகிறான். இயேசுவானவர் அவனை பார்த்து கேட்டானா, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய் அப்படின்னு கேட்டான். இல்ல சில நேரம் அவரை புரிஞ்சுக்க முடியாது. அதனாலதான் பவுல் ஒரே வார்த்தையில சொல்லிட்டாரு, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே. பைபிள் அத்தனை நிருபங்களை எழுதினவர் ஆண்டவரே, இன்னும் உங்களை என்னால் புரிஞ்சுக்க முடியல, அறிந்து கொள்ளவே நான் ஆசைப்படுகிறேன் என்று அவர் சொல்லுகிறதை பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து வித்தியாசமான கேள்விகளை மாத்திரமல்ல, வித்தியாசமான பதில்களையும் கொடுக்கிறவர், வித்தியாசப்படுத்தி ஆசீர்வதிக்கிறவர், இருளையும் வெளிச்சத்தையும் வெவ்வேறாக பிரிக்கிறவர், இருளையும் வெளிச்சத்துக்கும் வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிறவர், எல்லாவற்றிலும் ஒரு வித்தியாசம் வேண்டும் என்று விரும்புகிறவர். ஆகவேதான் பார்வோனுக்கு சொல்லி அனுப்பினார், என் ஜனத்திற்கும் உன் ஜனத்திற்கும் வித்தியாசம் உண்டாகும்படி செய்.
வித்தியாசங்கிற வார்த்தை அவருக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு வார்த்தை, பிடித்தமான ஒரு வார்த்தை. இப்போ நமக்கே தோணுதில்லை? அந்த மார்க் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்துல பார்த்தீங்கன்னா, திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்று அவரை நெருக்கினார்கள் அப்படின்னு ஆரம்பம். 12 வருட பெரும்பாலுள்ள ஸ்திரீ சுகத்தை பெறுகிற சம்பவம் இந்த வசனங்களில் ஆரம்பமே எப்படி வந்திருக்கிறது? திரளான ஜனங்கள் நெருக்கினார்கள். நெருக்குகிற கூட்டத்தில் ஆண்டவர் பார்த்து, என்னை தொட்டது யாருன்னு கேட்டா விசித்திரமாய் இருக்கிறது அல்லவா? இதை போலதான் அந்த சீஷர்களும் உணர்ந்தார்கள். உடனே சீஷர்கள் சந்தேகத்தை அடக்கி வைக்க முடியாம இயேசுவிடத்திலே கேட்டாங்க, ஆண்டவரே, இத்தனை திரளான கூட்டம் உம்மை நெருக்கிக் கொண்டிருக்கிறதை நீ அறிந்தும் என்னை தொட்டது யார் என்று எப்படி கேட்கிறேன் அப்படின்னு கேட்டாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் மறுபடியும் சொல்றேன், திரளான கூட்டம் நெருக்கிக் கொண்டிருக்கிறது, ஆனாலும் என்னை தொட்டது யார்? கூட்டத்துல கண்டிப்பா ஒருத்தர் இடிப்பாங்க. நிறைய வருஷத்துக்கு முன்னால சென்னையில் இருக்கிற ரங்கநாதன் ஸ்ட்ரீட், நீங்களும் சென்னைக்கு போனால் அந்த ஸ்ட்ரீட்டை விசிட் பண்ணாமல் யாரும் வந்திருக்க மாட்டேங்கன்னு நினைக்கிறேன். டி நகரில் ரங்கநாதன் ஸ்ட்ரீட் இருக்கும். அங்கே தான் சரவணா ஸ்டோர் இருக்கு. ஷாப்பிங்க்கு போனால் ஒரு வருஷம் நான் போயிருக்கேன். நடக்கவே வேண்டாம், இப்படியே நின்னா போகும். பின்னால் இருக்கிறவங்க ஒரு இடி இடிப்பாங்க, நம்ம முன்னால் இருக்கிறவங்க ஒரு இடி இடிச்சு அடுத்த ஸ்டெப் எடுத்து வச்சு இப்படியே நகர்ந்து 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 அங்கே இருக்கிற கடைகளுக்கு போனால் ஜாமான் பார்க்கறது நல்லா இருக்குது, வாங்கி இன்றைக்கு நான் பில் போட்டு வெளியே வருது வேண்டாம், அப்படியே ஒரு விண்டோ ஷாப்பிங்கே முடிச்சுட்டு போனா போதும் என்பது போல கூட்டம். நான் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் என்னை இடிக்கிறவர்கள் ஏராளம் பேர், என்னை தொடுகிறவர்கள். மற்றவர்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் நானும் அவர்களை இடிக்கிறேன், நானும் அவர்களை தொடுகிறேன், நானும் நெருங்குகிறேன். அப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தில் வந்து என்னை தொட்டது யாருங்க அப்படின்னு கேட்டா, கூட்டத்தில் இருக்கிறவர்கள் கேள்வி கேட்டவரை பார்த்து என்ன நினைப்பார்கள்? பைத்தியம் அவனுக்கு அப்படின்னு கேட்பாங்க. இயேசுவானவரை பார்த்து பைத்தியம் அவனுக்குன்னு கேட்க முடியவில்லை சீஷர்களுக்கு. ஆகவேதான் நாகரிகமாக கேட்டார்கள், ஆண்டவரே, இவ்வளவு பேர் நெருங்கிக் கொண்டிருக்கிறார்கள், அத்தனை பேர் தன்னை அடிச்சு பாதி பேர் கீழே விழுகிறான், எத்தனை பேர் எங்கள் மீது விழுந்தால் நாங்களே எத்தனை முறை உம்மீது விழுந்தோமே, நாங்கள் தட்டி தட்டி பார்த்தாலும் எங்களுடைய கரங்களை எத்தனை பேர் உங்க மேல வந்து விழுந்தாங்க ஆண்டவரே. அப்போல்லாம் இந்த கேள்வி கேட்கல, திடீர்னு நடு கூட்டத்துல என்னை தொட்டது யார் அப்படின்னு கேள்வி எழுப்புறீங்களே அப்படின்னு ஆண்டவர் கேட்டார். கொஞ்சம் இப்ப நம்ம எல்லாரும் இந்த இடத்துல இருந்து இயேசுவானவர் போய்கிட்டு இருந்த அந்த இடத்துக்கு கற்பனையில போப்போம். ஓகே, நமக்கு அது வந்து புதிதாக நல்லா கற்பனை பண்ணுவோம்ல. இப்ப நம்ம எல்லாரும் அந்த இடத்துக்கு போவோம். இயேசுவானவர் நடுவில் போயிட்டே இருக்காரு. நடுவில் சொல்ல முடியாது, முன்னாடி போவாரு. இந்த 12 சீஷர்கள் எப்படி போவாங்க? ரவுண்ட் பண்ணிப்பாங்க. வெரி குட், ரவுண்ட் பண்ணிப்பாங்க. எப்படி? செயின் மாதிரி போட்டுப்பாங்க. இல்லை, யாரும் வரக்கூடாது, நாங்கள் தான் முன்னாடி இருக்கோம், எங்களை மீறி யாரும் இயேசுவானவரை தொற்றக்கூடாது, எங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ், நாங்கள் தான் முன்னுரிமை பெற்றவர்கள், எங்களுக்கு இல்லாமலாம் அவரை பார்க்கணும்னா அவரோட பேசணும்னா அவரிடத்தில் ஏதாவது நீ வேண்டிக் கொள்ள விரும்பினால் எங்ககிட்ட தான் பர்மிஷன் கேட்கணும், நாங்கள் அனுமதி வாங்கி கொடுத்தால்தான் நீ பேச வேண்டும் அப்படின்னு அவங்க 12 பேர் நின்றுப்பாங்க. யாரையும் விடாம. இல்லை, கூட்டம் திரளான ஜனல் கூட்டம். திரளான கூட்டம்னா என்ன அர்த்தம்? என்ன முடியாத அளவு கூட்டம். இல்லைன்னா 5000 பேர் சாப்பிட்டார்கள், 4000 பேர் சாப்பிட்டார்கள் என்பது
பேசுறீங்களா? என்னதான் பேசுறாங்க பார்ப்போம். பார்த்து அங்கங்க நியூஸ் ரிப்போர்ட் கொடுக்கணும்ல, அங்கங்க வாட்ஸ்அப்ல அப்படியே கட் பண்ணி அனுப்பிச்சு விட்டு இப்படியெல்லாம் பேசினாங்க அப்படின்னு ஒரு வதந்தியை கிளப்பி விட வேண்டும். எங்க போய் ரிப்போர்ட் கொடுத்து இனிமே இவரை கூப்பிடவே கூடாதோ அங்க போய் ஆசாரியர்களிடத்திலே சொல்ல வேண்டும். இனிமே இந்த ஊர் பக்கம் வரக்கூடாது என்று எச்சரித்து அனுப்பப்பட வேண்டும் என்கின்ற தவறான கண்ணோட்டத்தில் சிலர் வந்திருக்கிறாங்க. இன்னும் சிலர் வந்திருக்காங்க, எங்களை எதிர்க்க யாராலும் முடியாது, இயேசுவா இருந்தால் என்ன, யாரா இருந்தால் என்ன, பேசுகிறதை எதிர்கேள்வி கேட்பதற்காகவே நாங்கள் வருகிறோம் என்று அழைத்து கொண்டிருக்கிற கூட்டமும் உண்டு. பல தரமான ஜனங்கள் இந்த கூட்டத்திலே, திரள் கூட்டத்திலே இருக்கிறார்கள். ஆனா ஒரு பெண் மாத்திரமே வந்து அவரை தொட்டதை இயேசு கிறிஸ்து உணர்ந்து என்னை தொட்டது என்று யார் என்று கேட்கிறார் இல்லையா? திரளான ஜனல் கூட்டம் தொட்டது, தொட வாய்ப்பு இருந்தது, தொட்டார்கள். ஆனால் இந்த பெண் தொட்டது மாத்திரம்தான் இயேசுவை தொட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அல்லேலூயான்னு சொல்லுங்க. தூக்கம் வந்துருச்சா? பசி வந்துருச்சா? எப்பெல்லாம் அல்லேலூயா சொல்லுன்னா கையை உயர்த்தி நல்லா உயர்த்துங்க. இப்ப நான் உடனே ஒன்று சொல்லிக்கிறேன். எனக்கு வீடு வேணும் ஆண்டவரே அப்படின்னு கேட்குறீங்க, ஆண்டவர் உங்களுக்கு வீடு கொடுத்துட்டாரு. எனக்கு ஒரு கார் வேணும் ஆண்டவரே, ஆண்டவர் கொடுத்துட்டாரு. அடுத்து வந்து சின்ன காராக கொடுத்துட்டீங்க ஆண்டவரே, பெரிய காராக கொடுங்க ஆண்டவரே அப்படின்னு கேட்குறீங்க, பெரிய கார் கொடுத்துட்டாரு. என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆக ஆண்டவரே கேட்குறீங்க, கொடுத்துட்டாரு. அதுக்கு அடுத்து என் பிள்ளைக்கு குழந்தை பிறகு ஆண்டவரே, என் பேர குழந்தைக்கு அந்த ஸ்கூல்ல இடம் கிடைக்க ஆண்டவரே, இப்படி ஜோப் பண்ணும்போது ஆண்டவர் அமைதியாக இருந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க, எப்படி இருக்கும்? இவ்வளவு நாள் நல்லா தான் ஆண்டவரை பதில் கொடுத்தீங்க, இப்ப என்ன ஆச்சு? பாதையில் ஸ்ட்ரக் ஆகி நிற்கிறீங்க. அது மாதிரி தான் திடீர்னு அல்லேலூயா சொல்லிட்டு நிறுத்திட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்க ஸ்ட்ரக் ஆகிட்டீங்க. ஆண்டவர் மாத்திரம் கூப்பிடும் போதெல்லாம் ஓயாம ஆசீர்வதிக்கணும். நம்ம மட்டும் நினைக்கும் போது மட்டும் அல்லேலூயா சொல்லுவோம் இல்ல? யாரெல்லாம் ஓயாமல் கர்த்தர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ ஓயாமல் துதியுங்கள். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பின்னால இருக்கிறவங்க எல்லாரும் கையை தூக்கி ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தைரியமா சொல்லுவேன், இங்க உட்கார்ந்து ஆராதித்தவள் தான், இங்க வளர்ந்தவள் தான் நான், அதனால தைரியமா கையை தூக்கி ஹல்லேலூயா சொல்லுவேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். திருமான ஜனக்கூட்டம் பலவிதமான எண்ண அலைகளோடு வந்து கொண்டிருந்தாலும் ஒருத்தி தொட்டாலே அந்த ஒருத்தியின் நிலை என்ன தெரியுமா? 12 வருஷம் பெரும்பாடு. பெரும்பாடுனா பெண்களாகிய உங்களுக்கு எனக்கு நல்லாவே தெரியும் அதனுடைய பாடு. 3 நாட்களுக்கே அவ்வளவு அவரை என்றால் இவள் சில மாதங்கள் அல்ல, சில வருடங்கள் அல்ல, 12 வருடம் தன் சரீரத்திலே அந்த உமாதையை அனுபவிக்கிறான் இல்ல? 12 வருஷம் அவளால எங்கேயாவது போயிருக்க முடியுமா? உறவினர்கள் வீடுகளுக்கு போயிருக்க முடியுமா? ஏனென்றால் சாதாரண பாடு அல்ல, பெரும்பாடு. அவளால் நினைத்த வேலைகளை நினைத்த இடத்தில் செய்திருக்க முடியாது, நினைத்த நபர்களை பார்த்திருக்க முடியாது, நினைத்த பண்டிகை கொண்டாட்டங்களில் கலந்திருக்க முடியாது, நினைத்த திருமண வைபவங்களுக்கு போயிருக்க முடியாது. எப்ப பார்த்தாலும் அவளை பார்க்கணும்னா எங்க பார்த்திருக்கலாம்? ஆஸ்பத்திரியில பார்த்திருக்கலாம். இந்த ஆஸ்பத்திரியில இருப்பா, இன்னொரு நாள் வேற ஆஸ்பத்திரி, இன்னைக்கு கேஜியில உட்கார்ந்துருப்பா, இன்னொரு நாள் பிஎஸ்டியில உட்கார்ந்துருப்பா, இன்னொரு நாள் குப்புசாமியில உட்கார்ந்துருப்பா, இன்னொரு நாளைக்கு விமன் சென்டர்ல உட்கார்ந்துருப்பா, இன்னொரு நாளைக்கு அந்த வேணுகோபால்ல உட்கார்ந்துருப்பா, எத்தனை இன்னொரு நாள் ராமகிருஷ்ணால உட்கார்ந்துருப்பா. எந்த ஆஸ்பத்திரிக்கு போனாலும் இந்த அம்மாவை பார்க்கலாம். அன்னைக்கு ஆஸ்பத்திரி இருந்துச்சான்னு கேட்கக்கூடாது என்கிட்ட. இன்றைய காலகட்டத்தோடு பொருத்தி பொருத்தி பேசிக் கொண்டிருக்கிறேன். வைத்தியர்களிடத்தில் தன் ஆஸ்தியெல்லாம் செலவழித்து யோசிச்சு பாருங்க, ஒரு மாச சம்பளத்துல ஒரு பகுதி வைத்தியத்திற்கு போனாலே மனம் படாத பாடுபடுகிறது. ஆஸ்தின்னு சொல்லல, ஆஸ்திகளை எல்லாம் ப்ளூரல் இருந்திருக்கு. அப்ப நிறைய சொத்துக்கள் இருந்திருக்கிறது. அத்தனை சொத்துக்களையும் விற்று செலவழித்திருக்கிறார். ஆனாலும் எந்த வைத்தியமும் அவளுக்கு கேட்கவில்லை, எந்த வைத்தியரும் அவளுக்கு உதவி செய்ய முடியவில்லை.
கேள்விப்பட்டார். கேள்விப்பட்ட உடனே அவளுக்குள்ள ஒரு விசுவாசம் வந்துச்சாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரம் தட்டி கரம் தட்டி கரம் தட்டி. எனக்கு எத்தனை வயசோ அத்தனை வயசு கிறிஸ்தவ அனுபவம் எனக்கு இருக்குது. ஆனா அவ முதல் நாள் கிறிஸ்தவள், அவளுக்கு விசுவாசம் பற்றி இருந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இத்தனை வருட கிறிஸ்தவள் என்று என்னை நானே மேன்மை பாராட்டுகிறேனே, எனக்குள் இல்லாத விசுவாசம் ஒரே ஒரு முறை கேள்விப்பட்ட உடனே அவளுக்கு வந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். தேங்க்யூ தேங்க்யூ. பாருங்க, எங்க அப்பா பேரு ஆறுமுகம். எல்லா விக்கிரக கோயிலே போய் முதல் நாளா உட்கார்ந்துருப்பார். அந்த சாமியோட தரிசனம் வேணும்னு சொல்லி ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது. வேத புத்தகத்தை கரத்தில் எடுத்து வாசிப்பதற்கு அவருக்கு சில நாட்கள் கிடைத்தது, விடுமுறை நாட்கள். அவர் ஒரு ஆசிரியர். அப்படி விடுமுறை நாள் என்பதால் போர் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பைபிள் கிடைச்சதை எடுத்து வாசிக்க ஆரம்பித்தார். இயேசுவை குறித்து கேள்விப்பட ஆரம்பித்தார். இந்த வார்த்தைகள் ஜீவனுள்ள வார்த்தைகள் அவரோடு பேச ஆரம்பித்தது. அவருக்குள் ஒரு ஆழமான விசுவாசம் வந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்க அப்பாவோட விசுவாசத்தோட இத்தனை வருஷம் ஊழியம் செய்கிற என்னுடைய விசுவாசத்தை நான் ஒப்பிட்டு பார்த்தால் நான் ஆதி கிறிஸ்தவனாய் போய்விடுகிறேன். பிறந்த நாள்ல இருந்து நான் கிறிஸ்தவன். எங்க அப்பா பாதியில வந்து பாதி கிறிஸ்தவர். அவர் விசுவாசத்தை என்னால் இன்னைக்கு எட்ட முடியல. ஒரே ஒரு முறை விசுவாசித்தவள், ஒரே ஒரு முறை கிறிஸ்துவை குறித்து கேள்விப்பட்டவள், ஆழமான விசுவாசம் வந்துச்சு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அற்புதம் பெற வந்தவர்களுக்குள் விசுவாசம் அவ்வளவு வேலை செய்யாது. அற்புதத்தை தேடி வந்தவங்களுக்கு யாருடைய விசுவாசம் வேலை செய்ய தெரியுமா? முன்னால நின்று ஜெபிக்கிறார் பாருங்க. அவர் முன்னால உட்கார்ந்து வீட்டுல ஜெபம் பண்ணி, ஆண்டவரே இந்த ஜனத்துக்கு அற்புதத்தை காண செய்யும்னு ஆண்டவருடைய பாதத்துல விழுந்து விழுந்து வந்திருக்கணும். அற்புதங்களை பெற்றுக்கொள்கிற எல்லாருமே அப்படி என்று சொல்லவில்லை. அற்புதங்களை பெற வேண்டும் என்று வாஞ்சியாய் வருகிற சிலர் இருக்கிறார்கள். நான் கம்பேர் பண்ண விரும்புகிறேன். திரள் கூட்டத்தில் அவர்களுடைய தொடுதல் இயேசுவை தொடவில்லை. ஆனால் ஒரே முறை இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு வந்தவர்களுடைய தொடுதல் தான் இயேசுவை தொட்டது. ஹல்லேலூயா. அவளுக்குள்ள ஒரு விசுவாசம் வந்துச்சான். ரோமர் 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்கிறது, விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி வசனத்தினாலே வரும். நான் இப்ப சொல்றேன், விசுவாசம் கேள்வியினால வரும்னா ரெண்டு அர்த்தம். எப்படி தெரியுமா? ஒன்று எழுத்தின்படியா நான் அர்த்தம் சொல்றேன். கேள்வியினால வரும்னு சொன்னா நான் கேள்வி கேட்க கேட்க விசுவாசம் எனக்கு வருகிறது. இன்னொன்று கேள்வி ஞானம், கேட்க 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 விசுவாசம் எனக்குள் வளர ஆரம்பிக்கிறது. ஹல்லேலூயா. ஒரே தடவை கேட்ட உடனே விசுவாசம் வந்துச்சு. எத்தனை முறை கேட்கு, எத்தனை மடங்கு கேட்கு, ஒரு நாளைக்கு எத்தனை தடவை கேட்கும். அம்மா சொன்னாங்க, யூடியூப்ல என் பேரை அடிச்சு பார்த்தாலே ஏராளமான செய்திகள் வருகிறது அப்படின்னு சொன்னாங்க. என்னை போல பிரசங்கிக்கிறவர்கள் ஏராளம் பேர் இருக்கிறார்கள். பஞ்சமே இல்லை இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தைக்கு. ஆனால் எதற்கு பஞ்சம் தெரியுமா? உண்மையான கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்கு பஞ்சம் இருக்கிறது. சத்தியத்தை சத்தியமாய் அறிவிக்கிறவர்கள் இல்லை. சத்தியத்தை சத்தியமாய் அறிவிக்கிறவர்களின் செய்தியை கேட்கிற கூட்டம் குறைவாகவே இருக்கிறது. எங்கே மாய்மாலங்கள் நடைபெறுகிறதோ அங்கே கூட்டங்கள் அதிகமாக இருக்கிறது. எனக்கு அன்பான தேவஜனமே, கேட்கணும். கேட்க கேட்க விசுவாசம் வரும். நான் எதை கேட்க வேண்டும் ஆண்டவரே என்று ஜெபத்தோடு நீங்க கேட்க ஆரம்பிச்சீங்கன்னா சரியான செய்தியை கேட்கும்படி, சரியான கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்படி, அபிஷேகம் நிறைந்த, வல்லமை நிறைந்த, அதிகாரம் நிறைந்த, பரிசுத்த ஆவியானவர் பேசுகின்ற வார்த்தைகளை நீங்கள் கேட்கும்படி தேவனாகிய கர்த்தர் உதவி செய்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த அம்மாவுக்கு விசுவாசம் வந்துச்சு. விசுவாசம் வந்த உடனே இந்த அம்மா என்ன காரியம் செஞ்சாங்க தெரியுமா? ரைட், விசுவாசம் வந்துச்சு. இப்போ 38 வருஷமா ஒரு மனுஷன் பெதஸ்தா குளத்தில் உட்கார்ந்திருந்தான் என்று பார்த்தோம் அல்லவா? அவனுக்கும் இந்த பெதஸ்தா குளத்திற்கு போனால் நான் சுகமடைவேன் என்கிற நம்பிக்கை இருந்தது. குளத்திற்குள் விழுந்தால் நான் சுகமடைவேன் என்கிற நம்பிக்கை இருந்தது. ஆனா 38 வருஷம் அங்கே உட்கார்ந்திருந்தான். விசுவாசத்தை செயல்படுத்தவில்லை. அவனுடைய விசுவாசத்தை செயல்படுத்துவதற்கு யாருடைய
நீ சொஸ்தமடைய வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்ட உடனே அவன் இயேசுவினிடத்தில் என்ன சொன்னான் தெரியுமா? 38 வருஷமா இங்கே உட்கார்ந்து இருக்கிறேன், என்னை குளத்தில் தூக்கி போடுவதற்கு ஒருவரும் இல்லையா? எனக்கு நம்பிக்கை இருக்கிறது, விசுவாசம் இருக்கிறது, இங்கே வந்தால் சுகம் கிடைக்கும் என்று எனக்கு தெரிகிறது. ஆனா எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை, என்னை கூட்டிட்டு போக யாரும் இல்லை, என் கூட துணைக்கு வர்றதுக்கு யாரும் இல்லை. ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை சொல்லுவோம், லேம் எக்ஸ்கியூசஸ் அப்படின்னு சொல்லி நொண்டிச்சான் இல்ல. இதெல்லாம் ஏன் வரல நீங்க மீட்டிங்கு அப்படின்னு ஒரு நொண்டி சாக்கு சொல்றதுக்கு உப்புக்கு சப்பா சில காரியங்களை சொல்லி திறமையாய் சமாளித்து விட்டோம் என்கிற நிலைமையில நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். எனக்கு அன்பான தேவஜனமே, ஆனா விசுவாசித்த உடனே இந்த பெண் என்ன தெரியுமா? ஒரே ஒரு விஷயம் கர்த்தரை குறித்து கேள்விப்பட்ட உடனே அந்த விசுவாசத்தை செயல்படுத்த ஆரம்பித்து விட்டார். அவளுக்குள்ள ஒரு எண்ணம் வந்ததா. என்ன வந்துச்சு? இந்த இயேசு இப்படிப்பட்டவரா? அவர் இவ்வளவு சுகம் தருகிறாரா? அவருடைய வஸ்திரத்தையாவது நான் தொடுனேனா எனக்கு சுகம் கிடைக்கும். ஹல்லேலூயா. ஒரு தீர்மானம் அவளுக்குள்ள இருந்தது. முதல்ல விசுவாசம் வந்துச்சு, பிறகு தீர்மானம் வந்துச்சு. என்ன தீர்மானம்? நான் எப்படி ஆகணும்? இயேசுவை தொட வேண்டும். இயேசுவை தொட வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுவை தொடரும். இப்ப இயேசுவானவர் இந்த ஆலயத்துக்குள்ள வந்திருக்கிறார். எல்லாருடைய கண்களும் பார்க்கிற விதமாய் வந்திருக்கிறார். சரியா? ஏன் பக்கத்துல வந்து அவர் நிற்கிறார். இப்போ நான் ஒரு அறிவிப்பு தரேன். என் பக்கத்தில் இயேசுவானவர் இருக்கிறார். யார் வேண்டும் என்றாலும் அவரை தொடுவதற்கு வாருங்கள் அப்படின்னு சொல்றேன். என்ன செய்றீங்க? எழுத சொல்லி எங்க வருவீங்க? பக்கத்துல வரும். ஹல்லேலூயா. எங்க வருவோம்? பக்கத்துல வரும். பக்கத்துல வந்தாதான் தொட முடியும். கை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்த ஒரே ஒரு தடவை இயேசு நல்லவர்னு கேள்விப்பட்டார். அடுத்த வினாடி பக்கத்தில் போவதற்கு தீர்மானித்து விட்டார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனை வருஷம் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்றோம்? பக்கத்துல வந்துருக்குறோமா? அவர் பக்கத்துல போய் பார்த்த அனுபவம் உண்டா? அவர் பக்கத்துல உட்கார்ந்து பேசின அனுபவம் உண்டா? முதல்ல பக்கத்துல நான் போக வேண்டும் என்று தீர்மானம் வந்துச்சு. தீர்மானம், விசுவாச தீர்மானம். நம்மளும் நிறைய தீர்மானம் எடுப்போம். எப்படி தீர்மானம் எடுப்போம்? வருஷம் போகும்போது அந்த 12 மணி அது ஒரு பெல் அடிக்கும் பார்த்தீங்களா? அப்போ இங்கே ஒரு பாட்டு வேற பாடுவோம். நம்மலாம் பாடும்போது கரெக்டாக அந்த புது வருஷம் பிறக்கும்போது ஆண்டவரே நான் இந்த வருஷத்துல அப்படி இருப்பேன், இப்படி இருப்பேன், ஆண்டவரே நான் அதை மாற்றிடுவேன், ஆண்டவரே போன வருஷம் இப்படி ஆண்டவரே இந்த வருஷம் ஜெப வாழ்க்கை கூடிய ஆண்டவரே நான் உபவாசி பண்ணுறேன், ஆலயத்துக்கு தவறாம வருவேன், ஆண்டவரே உங்களை எல்லாம் வச்சு நான் கடப்படுறேன் சொல்லி நமக்கே தெரியாது. பாதி என்ன சொல்றேன் எதை இருக்கும். சிலர் இன்னும் அதிகமா அழகாக டைரி போட்டு, நானும் அப்படிதான் செய்வேன். சின்ன பிள்ளைங்க வந்து ஒரு டைரி ஒன்று இருந்தாலும் வாங்கி வச்சுக்கிறோம். வாங்கி வச்சுட்டு 1ஆம் தேதி ஆயிடுச்சுன்னா நல்ல ஒரு 10 தீர்மானம் எழுதி வச்சுக்கணும். அது ஜனவரி முடிஞ்ச உடனே பிப்ரவரியில் 5 காணாமல் போயிருக்கும், மார்ச்ல இந்த 2 காணாமல் போயிருக்கும், ஏப்ரல்ல தீர்மானமா மாசம் பாதி போயிடுச்சு, அடுத்த வருஷம் பார்க்கலாம் என்பது போல இருக்கும். இந்த தீர்மானம் அல்ல, இது ஒரு விசுவாச தீர்மானம். ஹல்லேலூயா. விசுவாசத்தை எடுக்கப்படுகிற தீர்மானம் இருதயத்தின் ஆழத்தில் இருந்து புறப்படுகிறது. அது எதையும் எதற்கும் தயங்காது, எதற்கும் துணிய ஆரம்பிக்கும், எந்த விலை கிரயத்தையும் செலுத்துவதற்காக ஆயத்தமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. 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 கையை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுங்க. இந்த அம்மா எப்படி இந்த தீர்மானிச்சு அதுக்கு செயல்பட்டாங்கன்னு பாருங்களேன். தீர்மானம் வந்து ரொம்ப ஈஸிங்க. தீர்மானம் யார் வேணாலும் பண்ணணும்ல. அந்த தீர்மானத்தை செயல்படுத்துவதற்கு இந்த அம்மா என்ன செஞ்சாங்க அப்படின்னு நான் சொல்றேன். சில நிமிஷம் என்னை கொஞ்சம் கவனிங்க. குட்டி பிள்ளைங்களுக்கு இங்கே இருக்க இஷ்டம் இல்லைன்னா வெளியில போயிடுங்க. நடுவில் நின்று பேசக்கூடாது. பெற்றோர் தயவு செய்து அதை அனுமதிக்காதீங்க. தேங்க்யூலா, தேங்க்யூலா. இப்ப எல்லாரும் பாருங்க, இந்த அம்மா திரள் கூட்டத்தில் இயேசுவை வஸ்திரத்தை தொட வேண்டும். அதை நான் இப்படி மாத்திக்கிறேன், விசுவாசிக்கிறேன். இப்ப நான் கண்டிப்பா இயேசு பக்கத்துல போகணுங்க. பக்கத்துல போகணும். இன்னும் நல்லா சொல்றேன், கூட்டத்தில் உறுதியா இருப்பதற்கு அந்த மகளுக்கு விருப்பமில்லை. நான் கூட்டத்தில் ஒருவராய் அல்ல, இயேசுவின் அருகில் நிற்கிற உறுதியா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
கூட்டத்துக்குள்ள போறேன் அப்படின்னு முடிவு பண்ணோம். முடிவு பண்ணின சூழ்நிலையை யோசிச்சு பாருங்க. ஒரு பெண் ப்ளீடிங் ட்ரபிள், ஆனா ஆண் கூட்டத்திற்குள்ளே போகிறேன். அவ கண்களுக்கு முன்னால் இருந்தது எது தெரியுமா? இப்போ இயேசுவை குறித்து கேள்விப்பட்ட உடனே சரீரத்தின் பலவீனம் மறந்து போச்சு. தன்னை சுற்றி இருக்கிற கூட்டம் யாருன்றது மறந்து போச்சு. அவள் கண்களுக்கு முன்பதாக இருப்பதெல்லாம் நான் இயேசுவின் பக்கத்தில் போக வேண்டும், பக்கத்தில் போக வேண்டும். இதே சம்பவத்தை கத்தோலிக்க வேதாகமத்தின் அந்த மொழிபெயர்ப்புல நான் வாசிச்சு பார்த்தேன். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். எப்பயுமே ஒரு பைபிள் போர்ஷன் படித்தா அதுலேயும் படிப்பேன். இந்த டிரான்ஸ்லேஷன் இப்போ இருக்கிறது இல்லை, ஓல்டு பழசு. அதை எடுத்து வாசித்து பார்க்கும்போது கூட்டத்துக்குள்ளே அவள் போய் வஸ்திரத்தை தொட்டாள் அப்படின்னு வரல, கூட்டத்துக்கு இடையில் போனாள். ஹல்லேலூயா. அது ஒரு வார்த்தைக்கு அர்த்தம் இல்லைங்க, யோசிச்சு பாருங்க. கூட்டத்துக்கு இடையில் போனாள். இப்போ நெருக்கிற கூட்டம். நெருக்கிற கூட்டம்னா என்ன அர்த்தம்? நெருக்கிற கூட்டம் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு 2-3 பேர் முன்னாடி வாங்க, சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் வாங்க, வாங்க 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 வாங்க. தேங்க்யூ. 3 பேர் நில்லுங்க பார்க்கலாம். 3 பேர் நில்லுங்க. ரைட், 3 பேர் நிறுத்திங்களா? நெருக்கி நில்லுங்க. நல்லா நெருக்கி நேர்கோட்டில் நில்லுங்க. ப்ளீஸ் ஒரு நிமிஷம். நெருக்கி நிற்கிறாங்களா? நெருக்கினார்கள் கூட்டம். அப்ப இப்படிதான் இருக்காங்க. நெருக்கினாங்கன்னா எங்க இடிக்குது? தோள்பட்டையும் இடிக்குதா? அப்ப இந்த அம்மா கூட்டத்துக்குள்ள போகணும்னா எங்க வரணும்? முன்னாடி அப்படியே நெருக்கி நில்லுங்க. கூட்டத்துக்குள்ள இந்த அம்மா வரணும்னா இங்க இடிக்கணும். இடிக்கணுமா? ஒரு பொம்பளை ஆண்களை இடிக்க முடியுமா? சாத்தியமா? அதுவும் அந்த காலத்துல. இன்னைக்குன்னா நம்ம ட்ரெஸ் ஆம்பளை எது பொம்பளை எதுன்னு பல நேரம் தெரியறதில்லை. அது வேற விஷயம். அன்றைக்கு வித்தியாசமான காரியங்கள் உண்டு. அந்த அம்மா வர முடியாது. அதான் கத்தோலிக்க மொழிபெயர்ப்பு சொல்லு, கூட்டத்துக்கு உள்ள போகலாத, கூட்டத்துக்கு இடையில் போனாள். அப்ப இந்த அம்மா பின்னால இருந்து பாக்குது, ஓ இங்க இடம் இல்லப்பா, கீழே தான் இடம் இருக்கு, உட்காந்துருச்சு. தோள்பட்டைகளுக்கு இடையில் இடமில்லை. நெருங்கி நின்று கொண்டிருக்கிறார்கள். அவர்களை இடித்துக் கொண்டு என்னால் போக முடியாது. எப்படியாவது இயேசுவிடம் நான் போகணுமே. இந்த கூட்டத்தை நான் காரணம் சொல்ல முடியாது. ஆண்கள் கூட்டம் என்று காரணம் சொல்ல முடியாது. எனக்கு ப்ளீடிங் ட்ரபிள் என்று காரணம் சொல்ல முடியாது. சரீரத்தில் பலமில்லை என்று சொல்ல முடியாது. நான் கூட்டத்துக்குள்ள போக முடியாதுன்னு சொல்ல முடியாது. எனக்கு உதவி செய்வதற்கு யாரும் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். என்னை தூக்கிட்டு போக யாராவது சொல்ல மாட்டேன். ஏசுகிட்ட போய் சொல்லுங்க, நான் அவரை பார்க்கணும்னு சொல்லுங்க அப்படின்னு தூது விட மாட்டேன். நானே போவேன். எனக்கு தேவைங்க, எனக்கு பசிக்குது, நான் தான் சாப்பிடணும். எனக்கு தாகம், நான் தான் குடிக்கணும். எனக்கு சுகம் வேணும், நான் தான் இயேசுவிடம் போக வேண்டும். இயேசு சுகம் தருவார். இந்த நற்செய்தி காதுக்கு வந்துருச்சியா? யாரும் வேண்டாம், நான் போகணும். என் இயேசுவை பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த காலுக்கு இடையிலங்க இடங்கள் இருந்துச்சா, டக்குன்னு பின்னால வரிசையில வந்து சப்பு உட்காந்துச்சாமா. உட்கார்ந்தா எந்திரிக்க முடியாது, உட்கார்ந்தா நகர முடியாது, அசைந்தா உதிர போக்கு அதிகமாகும். ஆனா அந்த அம்மா உட்காந்துச்சு. இந்த காலுக்கு இடையில இருக்கிற இடைவெளியை பயன்படுத்தி அப்படியே நகர்ந்துச்சு. நகர்ந்து முந்தின வரிசை வந்துச்சு. கொஞ்சம் அடுத்து அதுக்கு முன்னாடி இருக்கிறவங்க அங்க எந்த காலில் இடையில கேப் கிடைக்கிறதுன்னு பார்த்துச்சு. அந்த கேப்ல கொஞ்சம் உள்ள வந்துச்சு. உள்ள வந்து போயிட்டே இருக்கும்போது அந்த அம்மா இப்படி பாதி ஷோல்டர் உள்ள விட்டு போயிடுச்சு. ஒரு ஆள் என்ன செஞ்சாரு, அங்கங்க நெருக்கி இந்த அம்மா மேல விழுந்தார். இந்த அம்மா என்ன செய்யும்? ஏற்கனவே கலந்துட்டோம். ஒரு அதிர்வு, இந்த அதிர்வு இன்னும் கொஞ்சம் உதிரப்போக்கை அதிகமாக இருக்கும். இந்த அம்மா பார்க்குது, பரவாயில்ல பரவாயில்ல, தனக்கு தானே சொல்லிக்குது, பரவாயில்ல 2 நிமிஷம் கஷ்டப்பட்டுக்கோ, கேள்வி நானும் பரவாயில்ல, போயிடலாம் அவர் மட்டும் தொட்டா போதும்,
சில நிமிஷம் கஷ்டங்களை தாங்கிக்கொள். இங்கே உட்கார்ந்துருக்கிறார். போகிறார். போகும்போது நகர்ந்து போகும்போது எப்படி போயிருப்பாங்க? இந்த கையை கீழே வச்சுக்கிட்டு பேலன்ஸ் பண்ணி அப்படி பார்த்து போறாங்க. ஒரு ஆளோட காடு டக்குன்னு அந்த கையை மிதிச்சிருச்சு. கத்த முடியுமா? கத்துனா நீ எங்க இந்த கூட்டத்துக்குள்ள வந்த? இவ்வளவு நேரம் வராதவன்லாம் குண்டு கட்டா தூக்கி வெளியே கொண்டு போய் போட்டு வந்துருந்தான். அதனால அம்மா அப்படியே பொறுத்துக்குச்சு. நான் சத்தம் போட்டா அவர் பக்கத்துல போக முடியாது. நான் அழுதா பக்கத்துல போக முடியாது. உதவி வேணும்னு கேட்டேன்னா பக்கத்துல போக முடியாது. எனக்கு தானே வேணும். நான் போகிறேன். இல்லை நகர்ந்து வந்துட்டே இருக்கு. திடீர்னு ஒரு ஆள் பார்த்துட்டான். உனக்கு இங்க வேலை? ஆம்பளைங்க இருக்கிற இடத்துல உனக்கு இங்க வேலை? எடுத்து விடுறான். நிலை குலையுது அந்த அம்மா. ஆனாலும் மறுபடியும் தடுமாறாம எதிர்ச்சுக்காங்க. இல்லை 10 வருஷம் முன்னாடி வந்தாச்சு. இன்னும் கொஞ்சம் தான் போயிடலாம். எத்தனை பேர் விதித்தாலும், எத்தனை அவமானங்கள் வந்தாலும், எத்தனை நிந்தைகள் வந்தாலும், எத்தனை உபத்திரவம் வந்தாலும் நான் முன்வைத்த காலை பின் வைக்க மாட்டேன். நான் போவேன்னு சொல்லி அந்த அம்மா முன்னாடி வந்து ஆண்டவருடைய சரீரத்தை தொட்டால். ஹல்லேலூயா. மற்றவர்கள் வசதியாக வருகிறார்கள், மற்றவர்கள் சொகுசாய் வருகிறார்கள். ஒருவேளை கூட்டம் தான், அவர்களுக்கு வேறு உபாதைகள் இல்லை. அந்தஸ்தோடு வருகிறார்கள், கௌரவத்தோடு வருகிறார்கள். இயேசுவின் பின்னால் போகிற கூட்டம் என்றால் அதற்கு ஒரு மதிப்பு உண்டு, மரியாதை உண்டு என்று வருகிறார்கள். வெளியே வந்து இயேசுவின் பிரசங்கத்தை கேட்டோம் என்று சொன்னால் சமுதாயம் மதிக்கும். அப்படி ஒரு சமுதாயம் இருந்துச்சு. ஆகவே வந்தார்கள், பெருமைக்காக வந்தார்கள், பதவிக்காக வந்தார்கள், தங்களை பெரியவர்கள் என்று காண்பித்துக் கொள்வதற்காக வந்தார்கள். இந்த ஒரு அம்மா தான் எல்லாவற்றையும் முதலில் தள்ளிவிட்டு இயேசு மட்டும் போதும் என்று சொல்லி விடாமுயற்சியோடு கூட அவரை தேடி முன்னால் வந்தால். ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, ஆண்டவர் அதனாலதான் திரும்பி பார்த்து கேட்கிறார், என்னை தொட்டது யார்? ஆண்டவர் சொல்ற, ஆண்டவர் இவ்வளவு கூட்டம், திரள் கூட்டம் நெருக்கிறாங்க, என்னை தொட்டது யாருன்னு இவ்வளவு ஈஸியா கேட்கிறீங்க. ஆண்டவர் சொன்னாரு, எப்பா கூட்டம் என்னை தொட்டுச்சு, சீஷர்களை நீங்கள் என்னை தொட்டீர்கள், அனைவரும் என் மீது வந்து விழுந்தார்கள், என் வஸ்திரத்தை தொட்டார்கள். அந்த தொடுதலுக்கும் கூட்டத்தினரின் தொடுதலுக்கும் இந்த தொடுதலுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. அந்த தொடுதல் என்னை திரும்பி பார்க்க வைக்கவில்லை, இந்த தொடுதல் என்னை திரும்பி பார்க்க வைக்கிறது. இந்த தொடுதல் என்னை நிறுத்திவிட்டது. இந்த தொடுதல் யார் என்று தேட வைக்கிறது. இந்த தொடுதல் என் வஸ்திரத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு போகிறது, அனுபவிக்க செய்கிறது. ஹல்லேலூயா. நிறைய கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கும்படி இடங்களுக்கு போகும்போது எங்க ஆஃபீஸில் வந்து நான் சொல்லுவேன், மீட்டிங் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்பாங்க. வீட்டில் கேட்பாங்க, என் கணவர் கேட்பார், மீட்டிங் எப்படி இருந்துச்சு. ஒரே வார்த்தை அடிக்கடி சொல்லுவேன். சில நேரங்களில் இப்படியும் சொல்லுவேன், என்ன தெரியுமா? என்னிலிருந்து கிறிஸ்துவின் வல்லமை புறப்பட்டு ஜனங்களுக்குள் போனதை நான் பார்த்தேன் சொல்லுவேன். சில கூட்டங்கள்ல இல்ல, அந்த வல்லமை புறப்பட்டு போகிறதுக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த வார்த்தைகளை அனுப்பினேன். அன்பான திருச்சபையே, இங்க நான் தைரியமா சொல்லுகிறேன், என்னிலிருந்து வல்லமை புறப்பட்டு உங்களுக்கு போய் கொண்டிருக்கிறது. என்னால் அனுபவிக்க முடிகிறது. ஏன் தெரியுமா? உனக்கு தேவை இருக்கிறது. இயேசுவை இறுக பிடித்துக் கொள்வர்கள் அநேகர் இங்கே உண்டு. எனக்கு இயேசு வேண்டும் என்று வந்திருக்கிறவர்கள் உண்டு. உன்னுடைய தேவையை சந்திப்பதற்காகவே இயேசு இங்கே வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த அம்மா அவ்வளவு உதவில போய் சத்தமே இல்லாம, ஒருவேளை இந்த அம்மா நினைச்சிருக்கலாம், சகையை செஞ்சாரா? சகை என்ன செஞ்சாரு? இயேசு வருகிறார், கூட்டத்திற்கு முன்னாக ஓடி உயரமான காட்டத்தி மரத்தின் மேலே ஏறி. இந்த அம்மா என்ன நினைச்சிருக்கலாம்? இந்த திருவழியால இயேசு வர்றாரு, ஸோ இந்த பக்கத்துல இருந்து வர்றாரு, நான் முன்னாடி போய் நின்றுக்கிறேன். அப்போ முதலாவதாக வருகிற இயேசுவே எப்படியாவது காலையாவது போய் விழுந்து நான் கதறி கெஞ்சி கூப்பாடு போட்டு வாங்கிக்கிறேன். இல்லைங்க, இந்த அம்மா அப்படி வரல. நான் இயேசுவை பின்பற்றுகிறவளாய்த்தான் வருவேன்.
விசுவாச தீர்மானம் இல்லை, அந்த விசுவாச செயலும் நம்ம இடத்துக்கு இல்லை. ஹல்லேலூயா. கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு கூட பேசிக்கொண்டே இருக்கிறார், நம்ம தட்டி எழுப்பிக் கொண்டே இருக்கிறார். தேங்க்யூ. நாம் எந்த போட்டுக்கணும், நிறைய நேரம் தீர்மானம் எடுக்கிறோம், ஆனால் தீர்மானத்தை என்ன செய்ய முடியல, பின்பற்ற முடியல. இன்றைக்கு கர்த்தர் என்ன வந்தாலும் சரி, என்ன வந்தாலும் சரி, தாலிக்கே கத்தி வந்தாலும் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிவிட்டோம், ராஜாவின் போஜனத்தினால் எங்களை தேட்டு படுத்த மாட்டோம். போராட அவன் சொல்றான், ராஜா கொடுத்து சாப்பாடு சாப்பிடலன்னா உன் முகமே மாடி போயிருமே. அவங்க சொல்றாங்க 10 நாள் சோதிச்சு பாருப்பா, மாம்சீகத்தில் எடுத்த தீர்மானம் அல்ல, ஏதோ ஒரு வைராக்கியத்தில் எடுத்த தீர்மானம் அல்ல, விசுவாசத்தில் எடுத்த தீர்மானம், இருதயத்தில் எடுத்திருக்கிற தீர்மானம். இது ஒரு நாளும் தோற்று போகாது, இது ஒரு நாளும் தலை குனியாது, இது ஒரு நாளும் அடிபணியாது, இது ஒரு நாளும் துவண்டு போகாது, இது நிமிர்ந்து நிற்குமையா. எங்க பிள்ளைங்க இந்த பிரேக் டைம்ல என்கிட்ட வடையை கொண்டு வந்து கொஞ்சம் சாப்பிடுங்க ஆண்டி, கொஞ்சம் சாப்பிடுங்க ஆண்டி அப்படின்னு பிச்சு கொடுத்தாங்க. நான் சொன்னேன், சாப்பிட்டுட்டு போய் நிற்கிறது எனக்கு பிடிக்காது, சாப்பிடாம நின்னானா அவருடைய பலனை பரிபூர்ணமாய் அனுபவிக்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரம் உயர்த்தி தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூடா, தேங்க்யூடா. அவருடைய பலனே வித்தியாசங்க. தானியேல் அங்கோ அப்படிதான் சொன்னாங்க, என்னையா நாடு போஜனா, அது புஷ்டியாகுமா, அது அழகாகுமா, பரவாயில்லையா, அதற்கு மேலாக என் தேவனுக்காக நான் இருதயத்தில் விசுவாசத்தோடு வைக்கிற தீர்மானம் அதை பீட் பண்ணிடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பீட் பண்ணிச்சா இல்லையா? 10 நாள் சோதித்து பார், தைரியமா சொல்ற, 10 நாள் சோதிச்சு பாருங்க. ஒரு பிள்ளை என்கிட்ட வந்தா, கிறிஸ்துவின் அன்பை அறியாத குடும்பம், எங்கேயோ ஒரு கிறிஸ்டியன் ஸ்கூல்ல படிச்சு இயேசுவானவரை தெரிஞ்சுக்கிட்டா. அதனால கல்யாணம் ஆன பிறகு புருஷன்கிட்ட ஒரே ஒரு கேட்டாங்க, நான் கொஞ்சம் பைபிள் மட்டும் படிச்சுக்கிறேன் அப்படின்னு. அவர் சொன்னாரா, வீட்டுக்குள்ள உட்காந்து பைபிள் படி என்னவோ பண்ணு, கோயிலுக்கு போகணும், குளத்துக்கு போகணும்னு கேட்கக்கூடாது. சரி அப்படின்னு சொல்லியாச்சு. எந்திரிக்கிறது, பைபிளை மட்டும் வாசிக்கிறது, ஜெபம் பண்ணுறது. அந்த மகன் திருமணமாகி பல வருஷம் ஆயிடுச்சு, குழந்தைங்க. டெஸ்ட் டியூப் பேபிக்காக 3 lakhs ஸ்பெண்ட் பண்ணி, இது நான் சொன்னது 15 வருஷத்துக்கு முன்னாடி. 3 lakhs ஸ்பெண்ட் பண்ணேன். ஃபர்ஸ்ட் ட்ரீட்மெண்ட் ஃபெயிலியர். அப்புறம் சில வருஷங்கள் கழிச்சு மறுபடியும் செகண்ட் டைம் ட்ரை பண்ணேன், கிடைக்கல. இப்போ அந்த பிள்ளை அந்த ஊருக்கு பிரசவம் பண்றதுக்கு நான் போறேன்னு கேள்விப்பட்டிருக்கா. உடனே கர்த்தருடைய வார்த்தையை கேட்கறதுக்கு ஓடி வந்தா, முடிச்சுட்டு என்கிட்ட வந்துச்சுன்னா 2 தடவை டெஸ்ட் டியூப் பேபி ஒண்ணுமே ட்ரை பண்ணியும் கிடைக்கவே இல்லை. இப்போ என் ஹஸ்பண்ட் என்ன தெரியுமா சொல்லியிருக்கிறாரு, பைபிளை தொட்டா கையை வெட்டி, பைபிளை என்கிட்ட கொடு, அதை தீ கொளுத்தணும், நான் எரிக்கணும். நீ தேவையில்லாம வேதத்தை வீட்டிலே வைத்து வாசிப்பதினால தெய்வ குற்றமாகி விட்டது, இத்தனை வைத்தியம் பார்த்து உனக்கு குழந்தை இல்லை அப்படின்னு கணவர் சொன்னா. இந்த பிள்ளை என்கிட்ட சொல்லிட்டு அழுதுச்சு பாருங்க, அந்த அழுகை கர்த்தரை உலுக்கி விட்டது. இப்போ பரிசுத்தாவே வல்லமையில நிறைஞ்சு நிக்கிற மெசேஜ் கொடுத்துட்டு வந்து அந்த பிள்ளைய பார்த்து வயிற்றுல அடி வயிற்றுல கை வச்சு ஒரு ஜெபம் பண்ணேன். ஜெபம் பண்ணி முடிச்சு சொன்னேன், போய் உன் புருஷன்கிட்ட சொல்லு, 3 மாதம் டைம் கேட்டு 3 மாதத்திற்குள் இயேசு கிறிஸ்து வைத்தியம் இல்லாமல் நான் கன்சீவ் ஆகிறதுக்கு உதவி செய்வார் என்று அறிவி. அப்படி இல்லையா 3 மாசம் கழிச்சு இந்த வேதத்தை உன் கரத்தில் கொடுக்கிறேன், கொளுத்துன்னு சொல்லு அப்படின்னு சொன்னேன். அந்த பிள்ளை சொல்லிச்சு, என்னக்கா இப்படி சொல்றீங்க, நடக்கலைன்னா பைபிளை கொளுத்துன்னு சொல்றீங்க அப்படின்னு. நடக்கலைன்னா பைபிளை கொளுத்துவேன், கொளுத்துறதுக்கு இடம் இல்லை, பைபிளை தூக்குறதுக்கான நேரம், தைரியமா சொல்லு அப்படின்னு சொன்னேன். அப்படியே போய் அந்த பிள்ளை வீட்டுல சொல்லிச்சான் கணவர் இடத்துல. சரி 3 மாதம் பொறுத்துக் கொள்ளுகிறேன் என்று சொன்னாராம். 3ஆவது மாதம் எனக்கு போன் வந்துச்சு, அக்கா நான் கன்சீவ் ஆயிட்டேன், ட்ரீட்மெண்ட்டே இல்லை, இப்போ 45 நாள் கன்சீவ். இப்போ என் புருஷன் என்ன தெரியுமா சொல்றாரு, எந்த சர்ச்சுக்கு ஆராதனைக்கு போகணும், நானே கொண்டு போய் இவனை இறக்கி விட்டுவாரு, முடிஞ்ச உடனே ஒரு போன் பண்ணு, நானே வந்து கூட்டிட்டு போறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
வந்து சோதிச்சு பார்த்தாங்களா, ராஜ சாப்பாடு சாப்பிட்டவங்களை காட்டிலும் புஷ்டியும் கலையும் அழகும் கம்பீரம் உள்ளவர்களாக இருந்தார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரம் தட்டி கரம் உபவாசத்தோடு வந்து நில்லுங்க. சாப்பிட்டு சாப்பிட்டு வர்றதுல கிடைக்காத தெம்பு உபவாசத்துல நடக்கும். தேவ பிரசன்னத்துல உட்கார்ந்து 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 இருந்து பழகிட்டு அவங்க முகத்தை பாருங்க, பார்த்தாலே இது ஆண்டவரோட பிள்ளை. நிறைய இடத்துக்கு நான் போவேன். இப்போ ஒரு 3 months முன்னாடி ஒரு ஹாஸ்பிட்டல்ல போய் உட்கார்ந்துருக்கேன். மணிக்கணக்காக உட்கார்ந்துருந்தேன் மருத்துவரை பார்ப்பதற்காக. அங்க ஒரு அம்மா வந்திருந்தாங்க, துபாய் தேசத்துல இருந்து. யாருன்னு எனக்கு தெரியாது அந்த அம்மா. அந்த அம்மா எனக்கு முன்னாடி பேஷண்ட். அந்த அம்மா போனாதான் அடுத்து நான் போக முடியும். ஸோ 2 பேரும் ஒருத்தர் ஒருத்தர் முகத்தை பார்த்துட்டே ஒரு 4 மணி நேரம் உட்காந்துருந்தாங்க. 4 மணி நேரம் முடிஞ்சிச்சு. மெல்ல அந்த அம்மா என்கிட்ட வந்தாங்க. என்கிட்ட வந்து கேட்டாங்க, நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு கேட்டாங்க. ஏன் அப்படின்னு கேட்டேன். அவங்க அந்த வார்த்தை கேட்டாங்க, உங்களை பார்த்தா ஊழியக்காரங்க மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஹல்லேலூயா. நானும் நெத்தியில ஊழியக்காரி நான் எழுதி வச்சிருக்கேன். இல்லைங்க, ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து 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 வெளியில வந்தோன்னா அவருடைய சாயல் என்னுடைய முகத்தில் தெரிகிறதை மற்றவர்கள் காண்பார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மோசே தேவ பிரசன்னத்துல உட்கார்ந்து உட்கார்ந்து வெளியில வந்தா அவருடைய முகம் சூரியனை போல பிரகாசித்ததாம். இவன் முகம் சந்திரனை போல பிரகாசிக்க ஆரம்பித்தது. ஹல்லேலூயா. அதனாலதான் ஜனங்கள் பார்த்தாங்க, ஏப்பா உன் பிரகாசத்தை இன்னும் தாங்க முடியல, உட்கார்ந்து எடுக்கோ. நீ பேசி முடிச்ச பிறகு உட்கார்ந்து எடுத்துக்கோ, அந்த பக்கம் போய்க்கோ. எங்ககிட்ட வந்து நின்னா உட்கார்ந்து போட்டுக்கோ. தேவ சமூகத்தில் உட்கார்ந்து எழுந்து வந்தவனுடைய முக பிரகாசமே அவ்வளவு இருக்கும் என்றால் தேவனின் முக பிரகாசம் எவ்வளவு இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசத்தில் தேறினவர்களாய் வர வேண்டும். இந்த அம்மா ஒரு பிரசங்கம் கேட்ட உடனே, ஒரு பிரசங்கம், ஒரே ஒரு பிரசங்கம் கூட இல்லை, ஒரு சாட்சி தான் கேட்டாங்க. இயேசுவை நேரில் பார்க்கல, இயேசுவின் போதனையை கேட்கல, ஒரு சாட்சி தான் கேட்டாங்க. அந்த சாட்சி இவ்வளவு விசுவாச தீர்மானத்தையும் அந்த தீர்மானத்தை தீவிரமாய் செயல்படுத்தக்கூடிய ஒரு துணிவையும் வளர்த்துச்சுன்னா, இந்த ஆலயத்தில் எத்தனை வருஷமா உட்கார்ந்து இருக்கிறீங்க? பவுல் அதான் பரிதாபமா சொல்றேன். உங்க வயசு பார்த்தா போதகராயிருக்கணும் நீங்க. ஆனா நீங்க எப்படி இருக்கிறீங்க? பால் உண்ணத்தக்க குழந்தைகளா இருக்கிறீர்கள். என்ன பரிதாபம்! பரிதாபம் இல்லை, வெக்கம், வெக்க கேடு. இத்தனை வருஷம் கிறிஸ்தவங்க, இந்த சர்ச் மெம்பர் நானு. அடுத்தவங்களுக்கு நான் போதிக்கணும், நான் போதகராக இருக்க வேண்டும். ஆனா நான் எப்படி இருக்கிறேன்? எனக்கு யாரும் ஜெபம் பண்ணுவா? இது எனக்கே வசனம் தெரியாது. வேதத்தில் 66 புத்தகங்களின் பெயர்களை எழுதுங்கன்னு சொன்னா உங்கள எத்தனை பேர் எழுதுவீங்க எனக்கு தெரியாது. பாலிடிக்ஸ் எல்லாம் நான் போக விரும்பல, எனக்கு வேண்டாம். எனக்கு தேவை the precious souls, விளையாட பெற்ற ஆத்மாக்கள். அதெல்லாம் நீங்க 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 சிந்திச்சுங்க. எங்க தவறு, எங்க தவறு? திரள் கூட்டத்தில் ஒருவராகவே இத்தனை வருடம் வாழ்ந்த வருஷங்களை வீணாக்கி போட்டிருக்கோமே. புருஷனை பார்த்து கேட்கிறோம்ல, இத்தனை வருஷம் ஆச்சு, கோயம்புத்தூர்ல ஒரு இடம் வாங்கி கூட தெரிஞ்சுச்சா? இத்தனை வருஷம் ஆச்சு, ஒரு வீடு, ஒரு சின்ன வீடு பொட்டி பொட்டியா தூக்கிட்டு போக வேண்டியது. கேட்கிறோம்ல, இத்தனை வருஷம் ஆச்சு, எத்தனை வருஷம் தெரியும்? இத்தனை வருஷம் ஆச்சு, இயேசுவை எவ்வளவு தெரியும்? இத்தனை வருஷம் ஆச்சு, உனக்கும் இயேசுவுக்கும் இருக்கிற உறவு என்ன? நான் கிறிஸ்தவர், அவர் நான் கும்பிடுற தெய்வங்க இல்லைங்க. பக்கத்துல வரணும், பக்கத்துல வரணும். பக்கத்துல வந்தா தீர்மானிச்சா எல்லாரும் உங்களை எளிதாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இன்னைக்கு நீங்க தீர்மானிக்கலாம், ஓ இந்த கர்த்தருடைய வார்த்தை என்னை தொடுகிறது, நான்
கர்த்தருக்கு பக்கத்துல போகணும். ஏதோ தூரத்தில் இருக்கிற கிறிஸ்தவ வாழ்க்கை எனக்கு வேண்டாம். அவரை நான் பக்கத்தில் போய் பார்க்க வேண்டும், அவர் அருகில் போக வேண்டும். யோசிச்சு பாருங்க, இயேசுவின் போதனையை திரள் கூட்டம் கேட்டது. 12 பேரை மட்டும்தான் இயேசு தெரிந்து கொண்டார். அப்ப என்ன அர்த்தம்? எத்தனையோ 1000 பேர் அவருடைய பிரசங்கத்தை கேட்டாலும் 12 பேருக்கு மாத்திரமே அவருக்கு அருகில் வருவதற்கு வாய்ப்பு தரப்பட்டது. அந்த 12 பேரையும் நாங்க 12 பேர்ல ஒரு ஆளுப்பா அப்படின்னு திருப்தியா இருந்தாங்களா? இந்த பேரு, யோவான், யாக்கோபு, இந்த 12 பேர்லயும் ஒரு இன்னர் சர்க்கிள் ஃபார்ம் ஆயிட்டாங்க. இயேசுவுக்கு ரொம்ப பக்கத்துல போறது நம்மளதான் இருக்கணும்னு சொல்லி ஹalleluya கரம் தட்டி. எவ்வளவு ஆசை, எவ்வளவு வெறி இருந்த நிலைமையில இருக்கணும். வேலை பார்த்தா பரவாயில்ல, ஏதோ ஒரு வேலை பார்க்கிறேன், வர்ற சம்பளம் போதும். யாராவது சொல்லுவோமா? என் பிள்ளை +2 முடிச்சதுக்கு போதும்னு நினைக்கிறேன், சொல்லுவோமா? இன்னும் படிக்கணும், இன்னும் படிக்கணும், வேலைக்கு போகணும், நிறைய சம்பாதிக்கணும், ப்ரொமோஷன்ல போகணும், கம்பெனி விட்டு கம்பெனி மாறு, தேசம் விட்டு தேசம் போ, நிறைய சம்பாதிக்கணும். வாழ்க்கையை உயர்வு வேணும், வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும், வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். கிறிஸ்தவ வாழ்க்கையில் மாத்திரம் மாற்றத்தினாலேயே உட்கார்ந்துருப்பேன். நகர்ந்து நான் போவேன், எழுதவே மாட்டேன். கர்த்தருக்கு எனக்கு சம்மதம் இல்லை. கிறிஸ்தவர்கள் இந்த பெயர் போதும். இன்றைக்கு கர்த்தரை தைக்க விரும்புகிறார். கிறிஸ்தவர்கள் இயேசுவுக்கு தேவையில்லை, கிறிஸ்துவோடு இருக்கிறவர்கள் அவருக்கு தேவை. கிறிஸ்தவன் என்கிற பெயர் அவருக்கு தேவையில்லை. வேற கதாபாத்திரங்களின் பெயரை வைத்துக் கொண்டு நான் கிறிஸ்தவன் என்று மாத்தட்டுகிறோமே, இயேசுவுக்கு தேவையில்லை. என் பக்கத்தில் வருகிறவர்கள் எனக்கு வேண்டுமையா? கூட்டத்தில் ஒருத்தியாய் நின்று நெருங்கிக் கொண்டிருக்கிறார்கள். எத்தனை காலம் நெருங்குவாய்? உன்னுடைய தொடுதல் எனக்கு வேதனையை தருகிறது. உன்னுடைய தொடுதல் என் இருதயத்திற்கு தூரமாய் இருக்கிறது. நீ யாரா இருந்தாலும் சரி, படித்தவளாக இருந்தாலும் சரி, படிக்காதவளாக இருந்தாலும் சரி, அந்தஸ்து இருந்தாலும் சரி, அந்தஸ்து இல்லாவிட்டாலும் சரி, பதவி இருந்தாலும் சரி, பதவி இல்லாவிட்டாலும் சரி, பணம் இருந்தாலும் சரி, பணம் இல்லாவிட்டாலும் சரி, கோயம்புத்தூரில் வீடு இருந்தாலும் சரி, வசதி இருந்தாலும் சரி, இல்லாவிட்டாலும் சரி, என்னுடைய மகளாய், என் மகள் என்று சொல்லிக் கொள்கிற உரிமையோடு அப்பா என்று அருகில் வருகின்ற அந்த தைரியம் உனக்கு வேண்டும் அல்லவா? இயேசு உங்களிடத்தில் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். ஹalleluya ஹalleluya ஹalleluya. நானும் அப்படிதாங்க பக்தியான தகப்பன் தான் பிறந்து வந்தேன். கிறிஸ்தவ ஒழுக்கத்தில் கட்டுப்பாடுகளை வளர்த்தார். நல்லா ஜெபம் பண்ணேன், நல்லா பாட்டு பாடுவேன், ஆராதனைக்கு விடாம போனேன். எதுலையும் குறையில்லை. 13 வயசுலேயே ரட்சிப்பின் அனுபவத்தையும் பெற்றுக்கொண்டேன். ஆனா ஒரு நாள் வந்துச்சு, MA டிகிரி முடிச்சேன், ஒரு PG டிகிரி பத்தாது, 2வது PG டிகிரி வேணும், MSCயும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி போனேன். ஏன்னா மனசு திருப்திப்படாத மனசு பார்த்தீங்களா, இன்னும் படிக்கணும்னு போனேன். MSC எழுதுறதுக்காக எக்ஸாம் ஹால் வரைக்கும் போயிட்டேன். எக்ஸாம் ஹாலுக்குள்ள போய் கொஸ்டின் பேப்பர் என் கைக்கு வந்துருச்சு. பேனாவை எடுத்து எழுத ஆரம்பித்தேன். கர்த்தர் என்னுடைய கரத்தை வந்து பிடித்தார். என் கையில் இருக்கிற பேனாவை பிடிச்சாரு. பிடிச்சு என் கூட ஏதோ பேச ஆரம்பிக்கிறாருன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. என்னுடைய சமூகத்தில் எக்ஸாம் ஹாலில் உட்காந்து அழ ஆரம்பிச்சேன். அப்பா, என்ன பரிச்சை எழுதாம பேசப்பா, எதுக்காக இங்கே வந்திருக்கிறீங்க? எனக்கு புரியல. ப்ளீஸ் allow me to write an exam. எனக்கு எக்ஸாம் மட்டும் தான் எழுதிக்கிறேன், அப்புறம் பேசுங்க ஆண்டவரே. அவர் சொன்னாரு, ஷீலா, நோ நோ, I need ஷீலா, I need ஷீலா. எனக்கு ஷீலா வேணும். ஷீலா needs degrees. ஷீலாவுக்கு டிகிரி வேணும். ஆனா எனக்கு ஷீலா வேணும், எனக்கு ஷீலா வேணும். என் பக்கத்துல உட்கார்ந்து எனக்கு ஷீலா வேணும், எனக்கு ஷீலா வேணும். அவன் சொன்ன வார்த்தை என்னை உடைத்தது, என்னை உடைத்தது. பரீட்சை காலம் தெரியாம பேனாவை முடி வைத்து அழுது 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 10 நிமிஷம் அழுது அழ அழ பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை மேல வந்து இறங்கிச்சு. ஆலயத்தில் இல்லை, ஆராதனையில் இல்லை, கன்வென்ஷன் கூட்டத்தில் இல்லை, பெண்கள் கூட்டத்தில் இல்லை, எக்ஸாம் ஹாலில் உட்கார்ந்திருந்தேன். கர்த்தர் இடைப்பட்டார். ஷீலா, எனக்கு வேணும் ஷீலா. ஷீலா, நீ கூட்டத்தில் ஒருத்தையா இருக்கிறீங்க ஷீலா, நீ பக்கத்துல வேணும், நீ பக்கத்துல வேணும் ஷீலா. நான் பக்கத்துல வச்சு பார்த்து ஆசைப்படுறேன் ஷீலா. அவர் சொன்ன வார்த்தைகள் என்னை உடைத்தது. அப்போ ஆண்டவரிடத்துல சொன்னேன், போதும் ஆண்டவர்,
அந்த அரை மணி நேரம் கட்டாயத்தை நிமித்தம் அந்த அரை மணி நேரம் நான் இருந்துவிட்டு அதற்கு பிற்பாடு வெற்று பேப்பரை மடித்து இன்விஜிலேட்டர் கரத்திலே கொடுத்து விட்டு அந்த இடத்தை விட்டு வெளியே வந்தேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வந்துட்டு எங்கள் அப்பா சொன்னாங்க, எங்கள் அப்பாட்ட இதெல்லாம் நான் சொன்னேன். இப்போ எங்கள் அப்பா சொன்னாங்க, பரவாயில்ல மகளே, நீ இனிமே ஆண்டோடைய ஊழியத்தை செய்யணும்னா ஒரு பைபிள் காலேஜில் போய் படிய அப்படின்னு சொன்னார். இன்றைக்கும் எனக்கு அந்த ஆசை இருக்குங்க. ஆனால் ஆண்டவரிடத்துல போய் கேட்டேன். ஆண்டவர் சொன்னார், என் மகளே, நீ காலையில் என் முகத்தை தேடி என் சமூகத்தில் வந்து நில்லு, நான் உன் பக்கத்தில் வருவேன், நான் உனக்கு கற்றுக் கொடுக்குறேன், அதை மட்டும் நீ போய் ஜனங்களுக்கு சொன்னா போதும் அப்படின்னு சொன்னாரு. ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாள் காலையிலும் ஆண்டவருடைய சமூகத்திலே நான் போய் நிற்கும் பொழுது அவர் என் அருகில் வருகிறார், அவர் என்னோடு கூட பேசுகிறார், அவருடைய சத்தத்தை நான் கேட்கிறேன். உங்களுக்கு என்ன சொல்ல வேண்டும்னு நான் கேட்கிறேன். என் சுயமாய் நான் எதையும் எடுத்துக்கொண்டு வரவில்லை. ஆரம்ப வார்த்தையிலிருந்து தேவன் கொடுத்தவைகள் நான் நிரப்பப்பட்டு வந்து இருக்கிறேன். அந்த தலைப்பு மட்டும்தான் வாங்குவேன். உள்ள என்ன பேசணும், சில வார்த்தைகளை ஆண்டவர் காண்பிப்பார். ஆனால் முழுவதும் பரிசுத்த ஆவியானவர்களை நிரம்பி அந்நிய பாஷை பேசிதான் இங்க வந்து நிற்கிறேன். என்னுடைய கருத்தில் குறிப்புகள் இல்லை. பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட நேரடியாக பேசிக்கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவின் பக்கத்தில் வருகிறவர்களாய் நீங்கள் மாற வேண்டும். தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஜீசஸ். கடைசியாக எனக்கு நேரம் ஆயிடுச்சு, நான் முடிக்க விரும்புகிறேன். அப்படி எல்லாவற்றையும் உதவி தள்ளிவிட்டு அவள் பக்கத்தில் வந்ததுனால அவளுக்கு ஒரு மங்கள வாக்கு கிடைச்சிச்சுங்க. மங்கள வாக்கு கிடைச்சிச்சு. அது என்ன தெரியுமா? மார்க் 5:34. மங்கள வாக்குன்னா என்ன? ஆசீர்வாதமான வார்த்தை, மங்களமான செய்தி, அவ்வளவுதான். இன்னைக்கு மரியாளுக்கு சொல்லப்பட்ட மங்கள வார்த்தை போய் இங்கே உட்கார்ந்து இருக்கிற மரியாள் இயேசுவை சுமக்க தீர்மானித்து வந்திருக்கிற இந்த மரியாளுக்கு ஆண்டவர் மங்கள வாக்கு கொடுக்கிறார். என்ன தெரியுமா? மார்க் 5:34 சொல்கிறது, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, வேதனை நீங்கி. இன்னைக்கு ஆண்டவர் கொடுக்கிற மங்கள வாக்கு என்ன தெரியுமா? என் மகளே, உன் வேதனை நீங்கி சுகமாயிரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் மகளே, இன்றைக்கு இந்த கூட்டத்திற்கு வந்திருக்கிற என் அன்பு மகளே, ஏக்கத்தோடு வந்திருக்கிற மகளே, உன் வேதனை நீங்கி சுகமாயிரு. கை தட்டுங்க. சூரியனை பார்த்து நில் அப்படின்னு சொன்னா அது நினைச்சாங்க. சூரிய பாகை 10 பாகை பின்னாடி போ அப்படின்னா பின்னாடி போச்சு. கடல் மேல வந்து நின்றுட்டு ஆலையா இருக்கட்டும் வெள்ளமா இருக்கட்டும் நடக்கணும் அப்படின்னு நடந்த. வெள்ளம் ஒன்றும் செய்யல, அலைகள் ஒன்றும் செய்யல. பயங்கரமா படகுல இருந்தப்படுது, படகு கொந்தளிக்கிறது. ஒரே வார்த்தை கூட அவர் பேசின மாதிரி தெரியல. அதுக்கு முன்னாடி அதட்டினாலும். அதட்டினார்னா என்ன அர்த்தம்? அதட்டினா நம்மள என்ன செய்வோம்? ஏய், அதான் அதட்டுறது. அப்ப அவர் காற்றையும் கடலையும் பார்த்து அதட்டினார். அப்படி பார்த்துப்பாரு, ஏய் அப்படின்னாரு. அடங்கிடுச்சு. அவ்வளவு அதிகாரம் நிறைந்த கர்த்தர் உங்களை பார்த்து மங்களவார்த்தை கொடுக்கிற, உன் வேதனை நீங்கி சுகமாயிரு. அவ்வளவுதான் ரிசீவ் பண்ணுவீங்க. பெரும்பாலுள்ள ஸ்திரீ நான் அனுபவிச்சு பேசுறேன். என் வாழ்க்கையில இது என்னை உபதிரவப்படுத்தாத வருஷமே இல்லைன்னு சொல்லணும். பாடுபடாத நாளும் நேரமும் நிகழ்ச்சியும் இல்லை. டாக்டர்கிட்ட போய் மணிக்கணக்காக காத்திருப்பேன். என்ன சொல்ல போறாங்க? இயல்பாய் மனுஷிக்குரிய பயம். ஆனா நான் ஜோப் பண்ணி வாக்குத்தத்த வார்த்தைகளோட போயிருப்பேன், அறிக்கை பண்ணிட்டு போயிருப்பேன். எனக்கு ஒண்ணுமே இல்லைன்னா ஆண்டவர் அனுப்புவாரு. எவ்ரிதிங் நார்மல், அதான் என்னோட ரிசல்ட் அப்படின்னு முன்னாடியே நான் சொல்லிட்டு போவேன். ஆனா யோசிச்சு பாருங்க, அது எனக்கு முதலே தெரிஞ்சிச்சுன்னா கூட டாக்டர் வாயிலிருந்து
ரிசப்ஷன் பேசுவதற்காக என்னை கூப்பிடுறாங்க. கிட்டத்தட்ட 2000 பேர் வந்திருக்கிற மிகப்பெரிய திருமணம். ரிசப்ஷன்ல பேசுறதுக்கு ஸ்டேஜுக்கு போய் பேசுறேன். பேசி முடிச்சுட்டு கீழே இறங்குறேன். எனக்கு எதிரான ஒரு மனுஷன் அந்த கூட்டத்தில் இருக்கான். நான் நடக்கிற இடமெல்லாம் 2 அடி 4 அடி தூரத்துல வந்து நின்றுட்டு தகாத வார்த்தைகளால் என்னை பேசிக்கொண்டே இருக்கிறான் அந்த மண்டபத்துல. நீ எப்படி வந்த? எப்படி வந்தேன்னு கேட்டா நாகரிகம். எப்படி நீ வந்த? எப்படி மைக்கு கையில பிடிச்ச? ஒரு வார்த்தை எனக்குள்ள போகல. எப்படி தேவ பிரசனத்தோடு உள்ள நுழைஞ்சேனோ அதே தேவ பிரசனத்துல சுத்திட்டு வெளியே போயிட்டேன். கூவி கூவி பார்த்துட்டு கத்தி கத்தி பார்த்துட்டு ஒரு வார்த்தை ஏன்கிட்ட வராதனால திருப்பி அங்கேயே போகிறதுனால சோர்ந்து போய் இடத்த காலி பண்ணது அவங்க தான். நான் கடைசியில கேட்டுட்டு வந்தேன். ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா? ஆண்டவர் சொல்லிட்டாரு, ஓ வேதனை நீங்கி நான் சுகமா இருப்பேங்க. ஆவியில சுகமா இருப்பேன், ஆத்மாவில் சுகமா இருப்பேன், சரீரத்தில் சுகமா இருப்பேன். ஏனென்றால் இது என்னுடைய தேவனுடைய வார்த்தை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரம் தட்டி, கரம் தட்டி, கரம் தட்டி. இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு கூட பேசிக்கொண்டே இருக்கிறார். தேங்க்யூ காட், தேங்க்யூ ஜீசஸ். பக்கத்துல வரணும், பக்கத்துல வரணும், பக்கத்துல வரணும், பக்கத்துல வரணும். தேங்க்யூ காட், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். எப்படி பக்கத்துல வரணும் அப்படின்னா நிறைய சொல்லிக் கொடுக்க ஆசை. ஆனால் தொடரும் என்று வைத்துவிட்டு போகிறேன். பக்கத்துல வர்றதுக்கு நீங்க என்ன செய்யணும் அதெல்லாம் இன்னொரு சந்தர்ப்பம் எனக்கு கிடைச்சிச்சுன்னா சொல்லிக் கொடுக்க ஆசைப்படுகிறேன். ஹல்லேலூயா. எல்லாரும் எழுதி நிற்போமா? தேங்க்யூ ஃபாதர். ஆண்டவர் நமக்கு என்ன வார்த்தை கொடுத்திருக்கிறார் தெரியுமா?